பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பைபிள் குயிஸ். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் மற்றும் 8ஆம் அதிகாரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சந்ததியில் யாரை தேவன் நீதிமானாக கண்டார்? நோவா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜலப்பிரளயம் பூமியின் மீது உண்டானபோது நோவாவின் வயது எத்தனை? 600 வயது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நோவாவின் பேழையில் கதவை அடைத்தவர் யார்? கர்த்தர். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக ஜலம் எத்தனை முழம் உயர்ந்தது? 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேழை தங்கிய மலையின் பெயர் என்ன? அரராத் என்னும் மலை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எந்த நாளில் பேழை அரராத் மலையில் தங்கியது? ஏழாம் மாதம் 17ஆம் தேதியில். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நோவாவின் பேழைக்கு போக்குவரத்துமாயிருந்த பறவை எது? காகம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நோவாவிடம் திரும்பி வந்த பறவை எது? புறா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பேழையிலிருந்து இறங்கி வந்த நோவா என்ன செய்தார்? நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் நோவாவோடே செய்த உடன்படிக்கை எது? இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமேன். God bless you all. Thanks for watching.